சோ இன்னைக்கு நம்ம ஆட்டம் சாப்ட்ல இருந்து ஒரு மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். ஆக்சுவலி நமக்கு ரெண்டு क्वेश्चंस இருக்கு. இந்த ரெண்டு क्वेश्चनமே நமக்கு ஒரு 5 மார்க் கொடுக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய क्वेश्चंस. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் தி ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்ஸ் corresponding to the first excited state and the ground excited state? ground state in the hydrogen atom. So actually பாத்தீங்கன்னா radius of nth orbital உண்டான ஜெனரல் ஃபார்முலா வந்து n square h square divided by 4 pi square k z mv square. ஓகே சோ இது வந்து ஒரு ரேடியஸ் ஆஃப் ஒரு ஏதோ ஒரு ரேடியஸ்ல நமக்கு வந்து அதோட ஆர்பிட்டோட ரேடியஸ் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா இது நமக்கு ஜெனரல் ஃபார்முலா. இல்ல கான்ஸ்டன்ட் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளோ நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும்னா இதே ஃபார்முலா எப்படி எழுத போறோம் பாத்தீங்கன்னா சோ r is equal to r naught is n square divided by z எழுதலாம். சோ இந்த r naught அப்படிங்கிறது நமக்கு போர் ரேடியஸ் சொல்ல போறோம். சோ அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்துல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் r naught அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே சோ நம்ம இந்த क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஸ்டேட்டுக்கும் செகண்ட் எக்ஸைட் ஸ்டேட்டுக்கும் நமக்கு வந்து இடையில இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ நம்ம கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படினா எப்பவுமே நமக்கு வந்து ஆர்பிட் எப்ப இருக்கும் நியூக்ளியஸ் பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல நமக்கு ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். இதுதான் என்ன சொல்ல போறோம்னா நமக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்ல போறோம். இது நமக்கு கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் எனர்ஜி கெயின் பண்ணி அது எப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு எங்க போகும்னா சோ n = 2 அப்படின்ற ஒரு ஆர்பிட் தான் மூவ் ஆகும். இது வந்து நமக்கு n = 1, இது நமக்கு வந்து n = 2. சோ n = 2 அப்படின்ற ஒரு ஆர்பிட் தான் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு மூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த n = 2 அப்படின்றது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஸ்டேட். இப்போ நமக்கு ரெண்டு இடையில கூட ரேஷியோ தான் நமக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு n = 1 ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் நமக்கு எக்ஸைட் ஆகி செகண்ட் ஆர்பிட்டுக்கு போகும். சோ செகண்ட் எக்ஸைட் ஸ்டேட் நமக்கு n = 2 n = 3 போறதா செகண்ட் எக்ஸைட் ஸ்டேட். இப்போ நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸைட் ஸ்டேட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேடியஸ் தான் நமக்கு அதோட ரேஷியோ நமக்கு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம் இது கிராட்லி நான் என்ன சொல்லிருக்கேன் r is directly proportional to n square divided by z square. அப்ப நமக்கு is directly proportional to n square divided by z divided by n2. அதே மாதிரி n1 square divided by z. சோ z கேன்சல் பண்ணிடலாம். சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய டர்ம்ஸ் பாத்தீங்கன்னா n2 square divided by n1 square. n2 அப்படிங்கிறது செகண்ட் ஆர்பிட்டோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சோ 2 square divided by 1 square which means நமக்கு 4 divided by 1. இது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन உண்டான ஆன்சர். செகண்ட் fraction of செகண்ட் क्वेश्चन பாருங்க. the potential energy of an electron in the second excited state in the hydrogen atom. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜிக்கும் எனர்ஜியோட ஒரு பர்టిక్యులர் ஆர்பிட்டோட எனர்ஜி நம்ம கண்டுபிடிக்கிறது we are having some general formulas -13.6 into z square divided by n square. இந்த z square அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த எலிமெண்டோட அட்டாமிக் நம்பர் இஸ் n ஸ்கொயர் அப்படின்றது அதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். சோ நம்ம சிம்பிளா சின்ஸ் நமக்கு ஹைட்ரஜன் ஆட்டத்தை தான் கன்சிடர் பண்றோம். அதனால z வந்து நமக்கு வந்து 1 ஆ தான் இருக்க போகுது. சோ -13.6 divided by n ஸ்கொயர் இருக்க போகுது. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு நமக்கு வந்து எனர்ஜி நமக்கு கேட்டிருக்காங்க. செகண்ட் எக்ஸைட் ஸ்டேட் அப்படின்றது n = 3 அப்ப நமக்கு எப்படி எழுதலாம் e = -13.6 divided by 9. அப்ப 3 ஸ்கொயர் 9. அப்புறம் இது ரெண்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா எனர்ஜி will be equal to -1.51 எலக்ட்ரான் வோல்ட். சரிங்களா? இப்போ நமக்கு கிடைச்சது வந்து டோட்டல் எனர்ஜி. பட் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் தெரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா? நமக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு தெரிஞ்சுக்கணும். சோ டோட்டல் எனர்ஜிக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இடையில ரிலேஷன் நான் சொல்றேன். சோ டோட்டல் எனர்ஜி is equal to half of potential energy. அப்ப இதுல இருந்து நமக்கு potential energy will be equal to 2 times of the total energy எழுதலாம். ஓகே அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட்ல இருந்து we are going to multiply. So potential energy is equal to -1.51 into 2 which is nothing but potential energy will be equal to -3.02 கரெக்ட்டா எலக்ட்ரான் வோல்ட். இத நமக்கு வந்து இந்த ஆர்பிட்டோட இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸோட பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்க போகுது. சோ இந்த क्वेश्चनல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். பை.